சார் ஓபிஎஸ் வந்து நேற்று முதல்வர் கட்சியில் சேர்ந்துருக்காரு. தொடர்ந்து வந்து அதிமுக இந்த மாதிரி வரவங்களுக்கு தான் திமுக வந்து முக்கியத்துவம் தராங்க. திமுக கட்சியில காலங்காலமா இருக்கவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் தருவாங்க. புதுசா வரவங்களுக்கு தான் முக்கிய பதவி இருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு திமுக மத்தியிலேயே. அது அப்படி இல்லை. அதுக்கு நான் பதில் சொல்றது சரியா இருக்காது. அதுக்கு வேற யாராச்சும் கண்டுபிடிச்சு கரெக்டாக கேளுங்க. இது வந்து இல்லை, கட்சியினுடைய தலைமைகள், அது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையாக இருந்தாலும் அவர்கள் அங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் பேசுகிறார்கள். அதில் வருகிற முடிவைத்தான் நாங்கள் சொல்ல முடியுமே ஒழிய அதற்கு அப்பாற்பட்டு அதற்கு கருத்து சொல்ல முடியாது. அவங்க கட்சிக்கு ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. எனவே அது இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு திருமணத்திற்கு கூட பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது 1000 விதமாக பேசி அதற்கு பின்னால் எவ்வளோ அந்யோன்யமாக வருகிறார்கள். அது மாதிரி தான் இதுவும். அதனால் அதை பற்றி இப்போ நாங்கள் பேசுகிறது சரியாக இருக்காது. எங்கள் கட்சியில் கட்டுப்பாடு, பெரிய கட்டுப்பாடு உள்ளது கட்சி. அங்கே வந்து அதற்கு நான் அமைப்பு போட்டிருக்காங்க. அங்கே அந்த குழு பேசி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவு தான். ஜெயலலிதா எம்ஜிஆர் போல திமுக தோற்கும் சக்தி எங்க கிட்ட தான் இருக்குது, விஜய் கிட்ட தான் இருக்குது. விஜய் தான் அடுத்த முதல்வர், அவரை வந்து செக்ரட்டரி கொடியேற்ற போறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து மாஜி நண்பர்னு சொன்னார். இன்னைக்கும் நண்பர்னாக்க இன்னைக்கும் நண்பர் தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அப்புறம் அவர் அப்படித்தான் சொல்லுவார். அது எங்கேயாச்சும் செக்ரட்டரியேட் பக்கத்தில் எங்கேயாச்சும் இடம் பார்த்துக்கலாம் கொடியேற்றுறதுக்கு. அங்கே ஏற்றுறதுக்கு வழி இல்லை. பிரதமர் மோடி நேற்று பேசினது திருப்பரங்குன்ற விஷயம்ல திமுக செஞ்ச விஷயங்கள் உண்மை கூடிய வெளியே வரும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் திமுக என்ன செய்திருந்தாலும் கூடிய விரைவில் உண்மைகள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது திருப்பரங்குன்ற விஷயம் திமுக தான் காரணம்ன்ற மாதிரி கொண்டு போறாரு. இல்லை, அதுதான் தவறானது. அவருக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், அவர் உள்ளூர் தலைவராக இருந்தால் நாங்கள் பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும். அவர் அங்கேருந்து வராரு, இங்கே இருக்கிறவங்க ஃபீட் பண்ணுறாங்க, என்ன ஏது நீங்கள் பேசணுங்கிறதுக்காக ஃபீட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு தவறான தகவலை இங்கே இருக்கிறவங்க கொடுத்து, முதலமைச்சர் ஈரோடு வராருன்னா நான் ஒரு செய்தியை கொடுக்குறேன்னா அந்த செய்தி அவருடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணாத செய்தியாக இருக்கணும். அரசியல் ரீதியாக கெயின் பண்ணுறதுக்கான செய்தியாக இருக்கக்கூடாது. அப்படி நாங்கள் பார்க்குறோம். உள்ளூர்லேயே நாங்கள் அப்படி பார்க்கும்போது அவருக்கு அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து அதில் வர ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம். அதை தொடர்ந்து இன்னொன்று பேசியிருக்காரு. ஜல்லிக்கட்டு விவகாரத்துக்கு வந்து திமுக நீ காங்கிரஸ் கூட்டணி இருந்ததால தடையெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதை வந்து அந்த நம்ம அரசு வந்து அதை வந்து தடையை நீக்கிச்சுன்னு சொல்லி மோடி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கே காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம்.